நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசுக்கு அனைத்து தரப்பு மக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இலங்கை அரசுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்திற்கு விவாதம் வரும்போது நிலைமைக்கு ஏற்ப மத்திய அரசு முடிவு எடுக்கும். ஆனால் இலங்கை பிரச்சினைக்கு மத்திய அரசு எவ்வித ஆதரவும் தரவில்லை என்று குறை கூறுகின்றனர் என்றார். மேலும் புதுவையில் NR காங்கிரஸ் மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமி AFT மில்லை திறந்து சிறப்பாக நடத்தி வருவதாக கூறிவிட்டு அடுத்த சில நாட்களிலேயே மில்லை மூடிவிட்டு சம்பளம் கேட்டு போராடி வரும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல் மில்லுக்கு சொந்தமான இடத்தை விற்க முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். மேலும் நிதியை முறையாக செலவிடாமல் மத்திய அரசை குறை கூறி வரும் அரசு தமிழகத்தில் விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டும் காரைக்காலில் முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் முன்னிலையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையிலும் விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து சென்டாக் மாணவர்களுக்கு அறிவித்தபடி கல்வித்தொகை வழங்காததால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி பாதிக்கப்பட்டுள்ளனர். உதவித்தொகையை முழுவதுமாக செலுத்தப்படும் என்று அறிவித்த அரசு கல்லூரி நிர்வாகத்திடம் முழு தொகையை செலுத்தி விடுவதாக உறுதியாவது அளித்திருந்தால் கல்லூரி நிர்வாகம் மாணவர்களிடம் கட்டணத்தை கேட்காது என்றார். எனவே முதல்வர் சென்டாக் கட்டணத்தை உடனடியாக செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து ஆளும் அரசு விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்ப்பை பெற்று வருவதாக கூறினார். மேலும் ரயில்வே பட்ஜெட்டில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட சேவையை அளித்து புதுவைக்கு முக்கியத்துவம் அளித்த ரயில்வே அமைச்சருக்கும் மகளிருக்கான சிறப்பு வங்கி அமைக்கும் திட்டம் உள்ளிட்ட பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதி அமைச்சருக்கும் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்தார். முதல்வர் ரங்கசாமி காங்கிரசுக்கு திரும்பி வர மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் 3 மாத கெடு கொடுத்துள்ளார். புதுவை காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் பேசுகையில், காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்களுக்கு மதிப்பு அளிக்காவிட்டால் வெற்றி பெற முடியாது. மேலும் தலைவி சோனியா காந்தி, ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளபடி கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். மேலும் ஜாதியை வைத்து புதுவையில் கட்சியை நடத்திவிடலாம், வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்றனர் சிலர். ஆனால் ஜாதியை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் கட்சிகள் நிலையாக இருக்காது. காங்கிரசில் ஜாதி கிடையாது என்று தெரிவித்த அவர் தொடர்ந்து இம்மாதத்திற்குள் NR காங்கிரஸ் ஆட்சி தானாகவே கவிழ்ந்துவிடும். மேலும் ஆளும் கட்சியை சேர்ந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போதே காங்கிரசுக்கு வர தயாராக உள்ளனர். அதற்குள் ரங்கசாமி திரும்பி காங்கிரசுக்கு வர வேண்டும். நான் இதை அவருக்கு கெடுவாக கூறுகிறேன் என்று பேசினார். புதுவை ரயிலில் வெடிகுண்டு வைத்த வழக்கில் தீவிரவாத சதி இல்லை என்று IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா தெரிவித்துள்ளார். புதுவையில் கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மும்பையிலிருந்து வந்த தாதர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சூட்கேஸ் வெடிகுண்டு கிடந்தது. இதனை கைப்பற்றி விசாரணை நடத்திய போலீசார் வழக்கு தொடர்பாக திருச்சியை சேர்ந்த சங்கர் என்ற ஷாருக்கானையும் அவனுடன் தொடர்புடைய அவருடைய சித்தப்பா ஜோதிடர் சிவகுமாரையும் கைது செய்து குற்றவாளியிடமிருந்த டெட்டனேட்டர், வெடிமருந்து தோட்டா, சிம் கார்டு, செல்போன்கள் முதலியவற்றை கைப்பற்றினர். இதனையடுத்து IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ரயிலில் கண்டெடுக்கப்பட்ட சூட்கேஸில் இருந்தது வெடிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் தான். ஆனால் வெடிக்க வைக்க வேண்டிய எண்ணம் குற்றவாளிகளுக்கு இல்லை. குற்றவாளிக்கும் அவருடைய சித்தப்பா சிவகுமாருக்கும் தனிப்பட்ட முறையில் முன் விரோதம் இருந்தது. அவரது பில்லி சூனியத்தால் தான் தந்தை இறந்ததாகவும் தாயின் உடல்நிலை சரியில்லாமல் போனதாகவும் நினைத்து சங்கர் அவரை பழி வாங்குவதற்காக ரயிலில் வெடிகுண்டு வைத்ததாகவும், எனவே இதற்கான வெடிப்பொருளுடன் இணைக்கப்பட்ட செல்போனில் சித்தப்பா சிவகுமாரின் பெயர், எண் ஆகியவற்றை பதிவு செய்து வைத்துள்ளான். ஆகையால் இதில் தீவிரவாத சதியில்லை என்பது தெரிகிறது. மேலும் வெடிப்பொருட்கள் அனைத்தும் திருவண்ணாமலையில் கல்குவாரியிலிருந்து வாங்கியுள்ளனர். இதனை யாரிடமிருந்து வாங்கினார்கள், அவர்கள் லைசன்ஸ் பெற்றவர்களா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. மற்றும் கைப்பற்றப்பட்ட வெடிப்பொருள் ஐதராபாத் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆய்வின் முடிவு இன்னும் வரவில்லை. மேலும் கைப்பற்றப்பட்ட செல்போன்கள், சிம் கார்டு எண்கள் விவரங்கள் ஆராயப்பட்டு வருகிறது என்று கூறினார். பேட்டியின் போது குற்றம் மற்றும் புலனாய்வு SSP சஞ்சீவ், CBCID SP ரவீந்திரன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவை திராவிடர் முன்னேற்ற கழகம் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் பொருளாளர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் MS சுப்பிரமணியன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். புதுவை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கழக பொருளாளர் ஸ்டாலின் மணிவிழா பிறந்தநாள் தொடர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில்
சுதேசி மில் வாயிலில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் தொழிலாளர் முன்னேற்ற பேரவை செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, தலைவர் அண்ணா அடைக்கலம், துணைத் தலைவர் சாயா ரோகனம் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், துணைத் தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், வேலன், வழக்கறிஞர் லோக கணேசன், மாணவரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார் மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவைக்கு மத்திய அரசு தரும் நிதியை தடுப்பதாக ஆளும் கட்சியினர் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்று வட்டார காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடந்த வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், காங்கிரஸ் கட்சியின் ஆழம் யாருக்கும் தெரியாது. ஜெய்ப்பூரில் நடந்த விழாவில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் தொண்டர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்றார். தொடர்ந்து புதுவைக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியை காங்கிரஸ் கட்சி தடுப்பதாக ஆளும் கட்சியினரும் ஒரு சிலரும் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அதற்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டும். மேலும் NR காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் அவர் கூறியுள்ளதையும் தற்பொழுது நிறைவேற்றியுள்ளதையும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தாலே போதும் என்று கூறினார். மற்றும் காங்கிரஸ் கட்சியை மக்கள் நம்புகிறார்கள், நம்மில் ஒரு சிலர்தான் கட்சியையும் தலைமையையும் நம்புவதில்லை என்று தெரிவித்தார். கிராம பகுதியை காட்டிலும் நகரத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். கட்சியில் தொண்டர்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரம் கிடைக்கவில்லை என ஒரு சிலர் நினைக்கலாம். கருத்து வேறுபாடுடன் ஒரு சிலர் வந்திருக்கலாம். அவர்களை சமாதானம் செய்வது தலைவர்களின் பொறுப்பு என்று கூறினார். புதுவை வட்டார காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் பேச்சுக்கு தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. புதுவை காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேனி ஜெயக்குமார், திருமுருகன், பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் பேசுகையில், சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கணேசன் அவரிடம் நேரமாகிக் கொண்டு இருப்பதால் உரையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிட, அதற்கு கண்ணன் நேரமானால் தாங்கள் எழுந்து செல்லலாம் என்று கூறியதால் தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டத்தில் சலசலப்பும் குழப்பமும் ஏற்பட்டது. உடனே கண்ணன், வைத்தியலிங்கம், AV சுப்பிரமணியன் ஆகியோர் தொண்டர்களை சமாதானப்படுத்தினர். இதனால் கூட்டம் சிறிது நேரம் தள்ளி வைக்கப்பட்டு பின்னர் தொடர்ந்து நடந்தது. கூட்டத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் எனவே அதனை முழுமையாக நீக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த அனைத்து சமுதாய பேரியக்கங்களின் புதுவை மாநில கலந்தாய்வு கூட்டம் சன்வேக் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. பாமக தலைவர் GK மணி வரவேற்க பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டனர். வன்கொடுமை தடுப்பு சட்டம் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதையும் திட்டமிட்ட நாடக காதல் திருமணங்களால் அப்பாவி பெண்கள் மற்றும் குடும்பத்தினர் பாதிக்கப்படுவதை தடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்ட கூட்டத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் தவறான பயன்பாட்டிலிருந்து அப்பாவி சமுதாய மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வன்கொடுமை தடுப்பு சட்டம் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தினார். இச்சட்டம் மூலம் பிற சமுதாயங்களை சேர்ந்த அப்பாவி மக்கள் பழிவாங்கப்படுவது தொடர்ந்து வருவதாகவும், எனவே இச்சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் கருத்து என்றும் கூறிய அவர், இதன் மூலம் அனைத்து சமுதாயத்தினரும் காதல் நாடக திருமணங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுவை கடற்கரை சாலையில் ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடந்த மகளிர் இருசக்கர வாகன பேரணியை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் துவக்கி வைத்தார். புதுவை ரெயின்போ நகர் மகளிர் நலவாழ்வு சங்கம் 21வது ஆண்டு மற்றும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் இருசக்கர வாகன பேரணி கடற்கரை சாலையில் நடந்தது. காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழரசி, பட்ட மேற்படிப்பு மைய இயக்குனர் சீதா, பாரதிதாசன் மகளிர் கல்லூரி முதல்வர் வரலட்சுமி ஆகியோர் தலைமையில் கார்கில் நினைவு சின்னத்திலிருந்து புறப்பட்ட பேரணியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம், சங்க நிர்வாகிகள் மைதிலி கல்யாணராமன், பாத்திமா அலி, ஷீலா கலைமணி உள்பட நிர்வாகிகளின் முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
பேரணி கார்கில் நினைவு சின்னத்திலிருந்து ரூப்ளக் சிலை வரை சென்றடைந்தது. பேரணியில் கல்லூரி மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும் என்பன போன்ற பல விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். அன்றாட வாழ்க்கையில் குழந்தை மருத்துவத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்த மருத்துவ கருத்தரங்கு ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவ கல்லூரியில் நடந்தது. ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் மருத்துவத்துறை மற்றும் இந்திய குழந்தைகள் மருத்துவக் கழகம் சார்பில் குழந்தை மருத்துவம் குறித்த ஒருநாள் கருத்தரங்கு நடைபெற்றது. குழந்தை மருத்துவ சிறப்பு மருத்துவர்கள் லக்னோவை சேர்ந்த டாக்டர் யாச்சா, பெங்களூருவை சேர்ந்த டாக்டர் ஜெகதீஷ் சின்னப்பா, மும்பையை சேர்ந்த டாக்டர் சமீர் தல்வாய் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அன்றாட வாழ்வில் குழந்தை மருத்துவத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் அதற்கான மருத்துவ தீர்வு முறைகள் குறித்தும் விளக்கம் அளித்தனர். தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். புதுவை முருங்கப்பாக்கத்தில் பெண்ணிடம் முகவரி கேட்பது போன்று தங்க சங்கிலியை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை முருங்கப்பாக்கம் அங்காளம்மன் நகரில் மஞ்சுளா என்ற பெண் வழக்கம் போன்று காலையில் தமது வீட்டு வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்த பொழுது 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்கள் அந்த பெண்ணிடம் முகவரி ஒன்றை காட்டி அது எங்கு இருக்கிறது என்று கேட்டுள்ளனர். அதற்கு பதிலளித்துவிட்டு அந்த பெண் வீட்டில் செல்ல திரும்பிய போது அந்த பெண் அணிந்திருந்த 8 சவரன் தங்க தாலி சரடை பறித்து கொண்டு சென்று விட்டனர். இதனால் கழுத்து பகுதியில் காயம் ஏற்பட்டு பாதிப்படைந்த பெண்மணி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் முதலியார்பேட்டை போலீசார் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் மரண தண்டனை அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது. திராவிடர் விடுதலை கழக இளைஞரணி சார்பில் மரண தண்டனை அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நடைபெற்றது. இளைஞரணி துணைத் தலைவர் தேவதாசு வரவேற்க தலைவர் அன்பொழிலன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு அமைப்பாளர் வேலன், துணை செயலர் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி, தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மனித உரிமைகளுக்கு எதிரான மரண தண்டனை குறித்தும் அதனை முழுமையாக நிறைவேற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் உரையாற்றினர். மாநில திராவிடர் விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.